ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. வெளியில் பாருங்கள், சரியான மழைங்க, ஹெவி ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சோறு பொங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நாங்கள் குளிக்கிறதுக்கும் முகம் கை கால் கழுவுறதுக்கும் சூடு பண்ணி யூஸ் பண்ணுவோம். இந்த சோத்து பானையை 3 தடவை அரிசியை சுற்றி போடுறீங்களா, அது என்ன காரணம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை நமக்கு தரக்கூடிய விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் அன்னலட்சுமி தெய்வத்துக்கு வணங்கி இந்த அன்னத்துக்கு என்னைக்குமே எங்களுக்கு பஞ்சம் வரக்கூடாது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி போடுறதா நினைச்சுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வேற எதுவும் அர்த்தம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான். இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கேரட்டை துருவி கேரட் சோறு கிண்டி அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பண்ண போறேன். அவரைக்காய் பொரிக்கிறதுக்கு மட்டும் தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு அதை போட்டு தாளிச்சிடலான்ட்டு. நம்ம வீட்டுல எப்போதுமே தேங்காய் நான் தாங்க உடைப்பேன். ஏன்னா வெயில் நேரத்துல நம்ம கடையில வந்து டேம்ல வந்து நான் இளநீ கூட வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 100 இளநீ பக்கம் வெட்டிடுவேன். அதனால தேங்காய் வந்து என்னை தான் உடைக்க சொல்லுவாங்க, கரெக்டா உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மழை நேரம் அப்படிங்கிறதுனால இளநீ எல்லாம் நம்ம விற்கிறது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு அவரைக்காய் வந்து வெந்துருச்சு. அவரைக்காவை தாளிக்கிறதுக்கு கடுகு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா கூட மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் போட்டு வதக்கி அப்படியே போட்டு தாளிச்சு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப கீழ்த்தரமாலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஆனால் என் மனசை ரொம்ப காயப்படுத்தின ஒரு கமெண்ட், அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். நான் பழனிக்கு முட்டி போட்டு என்னுடைய நேர்த்தி கடனை நான் செஞ்சதை, இது ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது, மக்கு வேலை மட வேலை அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு நான் ஒரு நேர்த்தி கடன் செய்கிறேன், அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு இலக்காரமாக கமெண்ட் பண்ணிக்க, எனக்கு இது வந்து மனசால எனக்கு வந்து தாங்கவே முடியலங்க. ஏன்னா என்னை வந்து எவ்வளவோ கீழ்த்தரமான வார்த்தைகளில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நான் என்னை பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணலை. இது எனக்காக நான் வந்து சொல்லலைங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த கடவுளை வழிபாடு பண்ணாலும் சரி, அதை வந்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மனசில் கோடி கஷ்டம் இருக்கும். யாராலையும் தீர்க்க முடியாத கஷ்டத்தை நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடுறோம். கடவுள் நமக்கு அந்த கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிறாங்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம மனசை ரொம்பவே காயப்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ யாரும் இதை தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு ஜெபக்ரிஷி, மதுஸ்ரீ, நந்தினி, முத்தரசி, முகமது நிஹாஸ், ஷேக் ராஜா இவங்களுக்கு பிறந்த நாள். கண்ணா உங்களுக்கு கடவுளுடைய அருள். அதுக்கப்புறம் ஹவுஸ் அமீஸ் அண்ட் நசீமா இவங்களுக்கு திருமண நாள். உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.